இவங்க எப்படி இங்க? நான் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். அட வெள்ளச்சாமி நின்னுகிட்டு இருக்காயா? ஏய், யாராவது ஏதாவது சாரத்தை எடுத்து போடுங்கடா. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் நிக்கிறது நல்லா இல்லையா? நான் உட்கார்றதுக்கு வரல, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட வந்தேன். உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு ஏன் திருப்பி அனுப்பல தெரியுமா? நம்ம 2 பேருடைய சண்டை அவங்க வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான். முதல் பத்திரிக்கை, நான் ஒரு படி இறங்கி வந்து உன்னை மேரேஜ் கூப்பிட்டுருக்கேன். நீ ஒரு படி ஏறி பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணு. வெள்ளச்சாமி சவுப்பு சாமியா இல்லாம வெள்ளச்சாமியா வந்ததுனால கண்டிப்பா வரேங்க. மாப்பிள்ள, எப்ப கல்யாணம்? இந்த மாசம் 18ஆம் தேதி இல்ல? சந்துரு தம்பி கல்யாணத்தால எந்த பிரச்சனையும் இல்லாம விவசாயம் பண்ண போறோம். உங்க கையாலேயே நாத்து நடுங்கய்யா. மாம்ஸ் வாங்க. நீ வர வேண்டாம், சேரு வலிக்கிறேன்டா. அப்பா ஜாக்கிரதை. ஜாக்கிரதைன்னு அப்பா. அங்க பாருங்கப்பா. ஐயோ, எங்க ஐயாவை காணுமே. எங்க அப்பா எங்க? எங்க? எங்க அப்பா எங்க?
எங்க டாக்டர் கூப்பிடுங்க சீக்கிரம். மாமா கையாவை காப்பாத்துங்க டேய் சந்துரு வாடா வாடா அப்பா வாடா. அப்பா எப்படி இருக்காரு? வான்னு சொல்றேன்ல. அப்பா எப்படி இருக்காரு? என்னத்தடா சொல்ற? அந்த பாவிங்க உடம்பு பூரா வெட்டி இருக்கானுங்கடா. இந்த நிலைமையில அவரை என்னால பார்க்க முடியலடா. கடைசியா உன்கிட்ட ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்காருடா. நீ வந்து பார்த்தா நல்லா இருக்குண்டா. வாடா. நான் வரமாட்டேன் சந்துரு. கிறுக்குத்தனமா அதை பேசாதீங்க. என்னால அவரை அந்த நிலைமையில பார்க்க முடியாது. நான் வரமாட்டேன். டேய் ஏதாவது செய்யுங்க டாக்டர். எங்க அப்பாவை காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். முடிஞ்சிருச்சுடா. எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. உன் கூட இருந்து வளர்க்குற சந்தர்ப்பம் உன் அப்பனுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கலடா. சாகுறப்பவாவது உன் கூட இருக்கிற பாக்கியம் உன் அப்பனுக்கு கிடைக்கட்டும்டா. வாடா. இந்த ஜனங்களுக்கு துணையா இருப்பியா?